கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த காரியங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் அதில் 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது. 13வது 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆகவே உண்மை கிறிஸ்தவர்களுக்கு சோதனை வரும் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருக்குள்ளே உண்மையாக நாம் ஜீவிக்கிற பொழுது சில சோதனைகள் நமக்கு நேரிடலாம். நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக, நம்முடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணும்படியாக சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். ஆகவே அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே உண்மையாய் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் இருக்க விரும்புகிறவர்களுக்கு, நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு பிரியமாய்த்தான் இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட சோதனைகள் வருகிறது என்று சிலர் சொல்வதுண்டு, சிலர் நினைப்பதுண்டு. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான். சில சமயங்களிலே கர்த்தர் அதை அனுமதிப்பார், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணவும், நம்முடைய விசுவாசத்தை சோதனை பண்ணும்படியாகவும் கர்த்தர் அந்த காரியங்களை அனுமதிப்பார். அப்படி சோதிக்கப்பட்ட பின்பு அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அப்படி சகித்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த ஜீவ கிரீடம் என்றால் அந்த வார்த்தையில் இருக்கிறது, அந்த கிரீடத்துக்கு ஜீவன் இருக்கும். ஆகவே அது ஜீவ கிரீடம், ஜீவன் என்கிற அந்த கிரீடத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆகவே உண்மை கிறிஸ்தவர்கள் சோதனை வருகிற பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அந்த ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.